கிறிஸ்மஸுக்கான ஒரு சாரி கொடுத்துட்டு, கிறிஸ்மஸ்னா அப்பா அம்மாவுக்கு ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு, ஈஸ்டரானாக்கா நல்ல ஒரு கேக்கை வாங்கி கொடுத்துட்டு, அவங்களுக்கு கேட்குறது ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு, பிரியாணி கொடுத்துட்டு, இது கனம் கிடையாது. ஆமே சொல்ல பார்க்கலாம். தேவன் எதற்காக உனக்கு தாய் தகப்பனை கொடுத்தார்? இந்த உலகத்துல ஆபிரகாமை நம்பி ஈசா கொடுத்த நோக்கம், இவன் நியாயபரமான வார்த்தைகளை, நான் பேசுகிற வார்த்தையை தன் பிள்ளைகளுக்கு சொல்லுவான், போதிப்பான் என்று சொல்லி நம்பி கர்த்தருக்கு பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். நீங்க கர்த்தருக்கு ஏற்ற விதத்தில் வளர்ப்பீங்கன்னு சொன்னா, ஒருவேளை கர்த்தர் சித்தத்தின்படி நீங்க வாழ்ந்திருப்பீங்கன்னு சொன்னா, உங்களுடைய அடையாளம் என்ன? நீங்கள் தாயும் தகப்பனையும் கனம் பண்ண வேண்டும். மூணாவது காரியத்தை என்னன்னா, உங்க குடும்பத்துக்குள்ளே சாட்சி உள்ள வாழ்க்கை இருக்க வேண்டும். இதுதான் மூணாவது வார்த்தை. இதோ உன் தாய். ஒரு தாய் தகப்பனை நம்ம நேசிக்கிறவர்களாகவும் அவளை கனம் பண்ணுகளாகவும் இருக்கும் பொழுது, கர்த்தர் நிச்சயமாகவே இந்த புனித வெள்ளி ஆராதனைக்கு வந்த உங்களை கர்த்தர் நிச்சயமாக ஆஸ்வதிப்பார்.